ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நாம் கடைகளில் கிடைக்கிற குலாப் ஜாமுன் மிக்ஸ் யூஸ் பண்ணி வீட்டிலையே சூப்பரான நல்ல ஜூஸியான குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களோட ஃபேவரட் ரெசிபியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்ல மறக்காதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது ஆச்சியில் இருக்கிற குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் 175 கிராம்ஸ் வருது. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இந்த பேக்கெட்டில் இருக்கிற குலாப் ஜாமுன் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டையாக கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஒரு வாட்டி நம்ம சலித்து எடுத்துட்டோன்னா மாவு நல்லா சாஃப்டாக ஈவனாக கிடச்சிரும். அதனால ஒரு ஸ்ட்ரெயினரில் கொட்டி நம்ம இதை நல்லா சலிச்சுக்க போகிறோம். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். பட் நம்ம சலித்து எடுத்துட்டு நம்ம அதை பிசைஞ்சோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த உருண்டையாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக நமக்கு மாவு ஈவனாக கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 2.5 கப் அளவு சுகர் சேர்த்துடலாம். 2.5 கப்புங்கிறது சுகர் ஸ்வீட்னஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா சுகர் லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதுக்கு கூடவே ஒரு 2.5 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நல்லா கொதிக்கட்டும். நமக்கு அந்த ஒட்டுற தன்மை வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சுகர் சிரப் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மாவை பிசைஞ்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஓவராக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நிறைய ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உருட்டை சரியாக வராது. இந்த மாவு பார்த்திங்கன்னா அதிக தண்ணி எடுத்துக்காது, ரொம்பவே கம்மியான அளவில் தான் தண்ணி எடுத்துக்கும். அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு கூடவே கொஞ்சம் நம்ம குலாப் ஜாமுனுக்கு வாசனை கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்துருக்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுடலாம். அடுத்து 2 கையிலையும் நல்லா கீ அப்ளை பண்ணிவிட்டு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா அழகாக உருட்டி எடுத்துடலாம். நம்ம உருட்டுறது தான் ரொம்ப முக்கியம். உருட்டும் போது கிராக் எதுவும் இல்லாமல் அழகாக இந்த மாதிரி சூப்பராக உருட்டி எடுத்துக்கணும். உருட்டும் போதே கிராக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும்போது எல்லாமே வெடிச்சு போயிடும். அதனால 2 கையிலும் கீ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அழகாக ஸ்மூத்தாக உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து உருட்ட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. நம்ம உருண்டைகள் உருட்டி எடுக்கிறதுக்குள்ளவே பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கன்சிஸ்டன்சி செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி எல்லாம் வர வேண்டாம். தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒற்றை தன்மை இருக்கணும், அந்த அளவு வந்தால் போதும். இல்லை வாசனைக்காக கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட ரோஸ் எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குலாப் ஜாமுன் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. குலாப் ஜாமுன் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். ஒரே டைமில் நிறைய சேர்த்துட வேண்டாம், ஒரு 4 to 5 உருண்டைகள் சேர்த்து பொரிச்சுக்கலாம். ஃப்ளேம் எப்பவும் மீடியமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹையில் இருந்துச்சுன்னா வெளியே கரிஞ்சிரும், உள்ளே வேகாது. இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா எல்லா சைட்லேயும் ஒரே மாதிரி நிறம் கிடைக்காது. இப்போ பாருங்கள், நம்ம குலாப் ஜாமுன் எல்லாமே எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்திருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இது எல்லாத்தையுமே எடுத்து சூடாக இருக்கிற சர்க்கரை பாகில் சேர்த்துடணும். அப்போ தான் நம்மளோட உருண்டைகள் எல்லாமே அந்த ஜீராவை நல்லா உறிஞ்சும். இது ஒரு 1 hour அப்படியே நல்லா ஊறட்டும். பாருங்கள், ஒரு 1 hour நல்லா ஊறிடுச்சு. நம்மளோட குலாப் ஜாமுன்ஸ் எல்லாமே நல்லா ஜூஸியாக ஜீராவை உறிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. அவ்வளோதான். இதை நீங்கள் சூடாகவும் பரிமாறலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னும் பரிமாறலாம். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன்.